இப்போதும் எங்களிடத்துல கர்த்தருடைய வேதம் இருக்கிறது, நான் இன்னும் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இலவசமாக அந்த வேதத்தை தர விரும்புகிறோம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிற அந்த நல்ல வார்த்தையை உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல், நீங்க செய்கிற தொழிலின் மேல் நான் அந்த நல்வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை நினைத்து துக்கமாயிருப்பீர்களானால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க செய்கிற தொழிலை நினைத்து துக்கமாயிருப்பீர்களானால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னென்ன துக்கத்தோடு இருக்கிறீர்களோ அந்த துக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது மகிமையாய் மாறும், அது மகிமையாய் மாறும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இந்த இடத்தில் ஒரு 15-20 நிமிடங்கள் ஜெபம் நடைபெற இருக்கிறது. இந்த கூடுகை எதற்காக அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நீங்கள் பூமி எங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதாவது என்னுடைய வார்த்தையை நீங்க எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். சபைக்கு வருகிறவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் போய் என்னுடைய வார்த்தையை நீங்க பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திருச்சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடங்களிலேயும் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல நடக்க இருக்கிற ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் நீங்கள் பங்கெடுக்கலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியில் அதிகமாய் வாசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல இந்த பூமியில அதிகமாய் அச்சடிக்கப்படுகிற புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல இந்த பூமியில இந்தியாவில மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான பாஷைகள் பேசப்படுகிறது. இப்போ உலகம் முழுவதும் எத்தனை 1000 பாஷைகள் இருக்கும் என்று சொல்லி நீங்களே யோசியுங்கள். கிட்டத்தட்ட இதுவரையிலும் கர்த்தருடைய வேதாகமம் 1750க்கும் அதிகமான பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு வேதமாயிருந்தால் அது ஒரு மாவட்டத்தோடு, ஒரு மாநிலத்தோடு, ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, மனுஷனால் சொல்லப்பட்டதும் அல்ல. அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனால் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை. அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கான தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் முழு உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் அவரே தேவன். ஆகவே அவருடைய வார்த்தை இன்றைக்கு தேசங்களை கடந்து, சமுத்திரங்களை கடந்து, உலகத்தை கடந்து, கடகோடியில இருக்கிற ஜனங்கள் வரைக்கும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, சொல்லப்பட்டு வருகிறது, அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே வேதம் உண்மையானது, சரித்திரமானது, அது பொய் அல்ல, அது கட்டுக்கதை அல்ல. ஆகவே வேதத்திலிருந்து சில வார்த்தை உங்களோடு கூட சொல்லும்படி ஆண்டவர் எங்களை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி காது கொடுத்து நீங்க கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இப்போதும் இந்த ஜெபத்தின் ஆரம்ப பகுதியாக என்னுடைய மனைவி ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னை
உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், நோய் நொடியில் வாடுகிற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார், நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார், கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார், எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகின்றார். உன் படகில் ஏறுகின்றார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு கூட சொன்ன சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒரு 10-15 நிமிடங்களில் இந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் தயவாய் கவனியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாமோ வாழுகிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி சினிமாவை பார்த்து, மற்றவர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து நாம் வாழுகிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு இந்த பூமியில நான் மனுஷனை படைத்திருக்கிறேன், அவன் இப்படிதான் வாழணும், இப்படி வாழக்கூடாது என்கிற 2 சித்தம் அவருக்குள்ளாய் இருக்கிறது. அவர் எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ, எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறாரோ, அதை நாம சரியாய் புரிந்து கொண்டு இந்த பூமியில வாழுவோமே ஆனால் நிச்சயமாய் நீங்கள் சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் 99% இன்றைக்கு மாறப்போகிறது. ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இப்படி அநேக ஆசைகள் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது. நான் சொல்லுகிற நீங்க விரும்புகிறதை காட்டிலும் உங்களை உருவாக்கின, உங்களை படைத்த தேவன் உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் தேவனுடைய சித்தம், விருப்பத்தை நாம புரிந்து வாழுவோமே ஆனால், கற்றுக்கொண்டு வாழுவோமே ஆனால், இந்த பூமியில நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், இந்த பூமியில உசியா ராஜா என்று சொல்லி ஒரு ராஜா வாழ்ந்தார். அவர் 16 வயதிலே நல்ல ஒரு ராஜா என்கிற நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார்.
16 வயசுலே ஒரு பதவி வருது அப்படின்னாலே நம்ம ஆட்களுக்கெல்லாம் கண்ணு மொழியெல்லாம் வேற மாதிரி ஆயிரும், பேச்செல்லாம் வேற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் எக்ஸாமில் மார்க் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா காலரெல்லாம் தூக்கி விட்டு அலைகிறது. அப்போ இந்த ராஜா 16 வயதில் ராஜாவாய் உயர்த்தப்படுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 52 வருஷம் இவன் ஆளுகை செய்கிறான். அப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு காரியங்கள் வாய்த்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு காரியங்கள் வாய்க்கலை, ஆனால் சிலருக்கு வாய்க்குது. சிலர் பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரன் ஆயிடுவாங்க. அந்த திடீர் பணக்காரன் ஆகுனாலே பிரச்சனை தான். அவங்க மொழியும் அவங்க பேச்சும் வித்தியாசமாயிரும். அந்த ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் கேளுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான குரலில் பேசுவாங்க. திடீர் பணக்காரர். அப்போ இந்த 16 வயதில் ராஜாவாகி 52 வருஷம் ராஜாவாக இருக்கிறான். இவனுக்கு காரியங்கள் வாய்க்குது. இன்னைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் வாய்க்க மாட்டேங்க. இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், வாய்க்க மாட்டேங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். இப்படியே ஒரு 15 வருஷம் போயிட்டு, சிலருக்கு வீடு கட்டுகிறது கனவாகவே இருந்து ஆட்கள் இன்னைக்கு பூமியில் இல்லை. சிலருக்கு வாய்க்காமல் இருக்கிறது. ஆனால் இந்த ராஜாவுக்கு எல்லாமே வாய்த்தது. அவனுடைய கீர்த்தி பல இடங்களில் பரவிட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பேர் புகழ் எல்லா தேசங்களிலேயும் பரவிற்று. அப்படி அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு உண்டாயிற்று. இதெல்லாம் நடந்த உடனே அந்த ராஜாவுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கேடுண்டாகும்படி அவன் மனம் மேட்டிமையானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாராம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த பூமியில உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, தாழ்மையாய் நாம இருப்போமே ஆனால் அவர் கிருபையை தருகிறார். வாழக்கூடிய கிருபை, படிக்கக்கூடிய கிருபை, குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை, பிசினஸ் செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை நீ ஒன்று வந்துட்டாலே கட்டாயம் வீழ்ச்சி என்று சொல்லி வரும். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பெருமை இருக்கு அப்படின்னா அதை இன்றைக்கே எடுத்து போடணும். எனக்கு நல்ல கணவன் இருக்கிறார், பெருமை வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. எனக்கு நல்ல மனைவி இருக்கிறாள், பெருமை வேண்டாம். எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அறிவான பிள்ளைகள், நல்லா படிப்பாங்க, பெருமை வேண்டாம். நல்ல வீடு வாசல் இருக்கிறது, நல்ல வருமானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கட்டும், பெருமை வேண்டாம். எப்போதும் தாழ்மையாயிருப்போம். ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் எதிர்ப்பானால் நிம்மதியே போயிரும், சந்தோஷமே போயிரும். ஆனால் ஒரு மனுஷனை தேவனை எதிர்ப்பாரானால் அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி கவனிக்கணும். இதனாலே புரிந்து கொள்ளுங்கள், பெருமை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஸோ அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை பிரசங்கித்தார். இயேசு இந்த பூமியில வந்து முதல் பேசின வார்த்தையே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. மனம் திரும்பணும். எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும்? பெருமையிலிருந்து மனம் திரும்பணும், மேட்டிமையிலிருந்து மனம் திரும்பணும், ஆங்காரத்திலிருந்து மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இந்த மாதிரியாய் ஆண்டவர் மதத்தை மாற்றும்படி வராமல் மனதை மாற்றும்படிதான் இந்த பூமியில வந்து தெரு தெருவாய் நின்று இயேசு பிரசங்கித்தார். அந்த பணியை அவரோடு முடிக்காமல் அந்த பணியை திருச்சபைக்கு தந்தார், சீசர்களுக்கு தந்தார். அந்த பணியை நாங்களும் இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியம் மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டதாய் இருந்தால் கண்டிப்பா சில நூற்றாண்டுகளிலே அது ஒளிந்து போயிருக்கும். இது மனுஷனால் தொடங்கப்பட்ட சபை அல்ல, இது தேவனால் தொடங்கப்பட்ட சபை. ஆகவே அவர் வருகை மட்டும், இந்த பூமியினுடைய கடைசி நாள் மட்டும் திருச்சபை இருக்கும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே மனுஷனுக்கு பிரசங்கிக்கும்படி வந்தார்.
ரெண்டாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, நோய்களில இருந்து ஜனங்களை சுகமாக்கும்படி இந்த பூமியில இயேசு வந்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நோய்கள் இருக்குமேயானால் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நோய்களை சுகமாக்கினார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைக்க போனால் உலகம் கொள்ளாதான் அவ்வளோ அற்புதத்தை, அவ்வளோ அதிசயத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்தார். ஆமென். அவரிடத்துல வருகிற யாரா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்த, எந்த ஜாதியை சார்ந்த, எந்த ஊரை சார்ந்த, அது பிரச்சனை இல்லை. அவரை தேடி வியாதியோடு வருகிறவர்களுக்கெல்லாம் இயேசு சுகத்தை கொடுத்தார். அப்படியே பிசாசுகளை துரத்தினார். நான் சொல்லுகிற உங்க வாழ்க்கையில பிசாசு போராட்டம் இருக்குமேயானால் இயேசுவை என்று கூப்பிட்டு பாருங்க, நிச்சயம் இயேசு உங்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்வார். சேவனை கட்டுகளோடு இருப்பீர்களானால் இயேசுவை என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க, இயேசு நிச்சயம் கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல நிற்கிற நானும் ஏன் இயேசுவை பிரசங்கிக்கிறேன் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இயேசுனா யார், அவருடைய வார்த்தைனா என்னன்னு சுத்தமா தெரியாம வாழ்ந்த நாட்கள். எப்பொழுது எங்க குடும்பத்துல சேவனை என்கிற மாந்திரீகத்துல நாங்கள் பாதிக்கப்பட்டோமோ அதுல இருந்து ஒரு முறை ஒருவர் சொன்னார், ஜெபம் பண்ணி பாருங்க. எவ்வளவோ செஞ்சு பார்த்தாச்சு, ஜெபம் பண்ணி பாருங்க. நாங்களும் எவ்வளவோ பரிகாரங்களை செய்து பார்த்தாச்சு, எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் பார்த்தாச்சு, எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நோயே இல்லை அப்படின்னாங்க. அப்பந்தான் இயேசு கிறிஸ்துவனிடத்துல போனோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலையை தந்தார். ஜெபம் பண்ணின அந்த இரவு ஒரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, தூங்கும்போது என்னுடைய தாயாருக்கு ஒரு சொப்பனம் கண்டார்கள். வெள்ளிக்கிழமை சபையிலிருந்து தெய்வ மனிதர்கள் ஜெபித்தார்கள். அன்று இரவு என்னுடைய தாயாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. பல வருடங்களாய் எங்க வீட்டில் குடியிருந்த ஒரு கருத்த உருவம், ஒரு அந்தகாரத்தின் இருள், அந்த வீடை காலி பண்ணிட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிக்குது. ஒரு ஆள் கேட்குறாங்க, என்னம்மா இவ்வளோ காலம் இந்த வீட்டில் தானே குடியிருந்த, என்ன கிளம்பிட்டியே அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, இத்தனை வருஷம் இருந்தேன், ஆனால் நேற்றில் இருந்து அந்த வீட்டில் ஒரு அக்கினி எரியுது, என்னால் இருக்க முடியல, அதனால நான் போகிறேன் காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தை என் தாய் பார்த்த அந்த நாளில். அப்போ எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கோம், இந்த ஒரு மாறுதல் நமக்கு கிடைக்கல. ஒருவேளை இயேசு மெய்யான தெய்வமாய் இருக்கலாம் என்று சொல்லி அவரை பின்பற்றி போக ஆரம்பித்தோம். அவரை என்னைக்கு தேடினோமோ சேவனையின் கட்டுகள் முற்றிலுமாய் எங்க குடும்பத்திலிருந்து அகன்றது. சமாதானம் கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அற்புதம் மட்டும் செய்யலை, இன்றைக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை தேடுங்கள், அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து மூன்றாவது எதற்காக இந்த பூமியில வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவேன் அப்படின்னு. அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி. அப்பந்தான் அநேக அடையாளத்தை ஆண்டவர் இந்த பூமியில கடைசி நாட்கள்ல நடக்கும், அதுதான் அந்த பூமியினுடைய கடைசி நாள், அன்றைக்கு நான் இந்த பூமிக்கு வருவேன் என்று. இப்போ நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன வராட்டா என்ன, இந்த உலகம் அழிஞ்சா என்ன, எனக்கு என்ன, நான் உண்டு என் குடும்பம் உண்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனுஷனாய் வந்தார். அது ஏன் வந்தார்னா, எல்லா மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி, ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்படுகிறது போல, ஒரு கோழி அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்படுகிறது போல, முழு உலகத்திற்காக இயேசு என்கிற தேவகுமாரன் இயேசு சிலுவையில பலியானார். அப்படியே அவர் மறுபடியும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த அதே இயேசு மத்திய ஆகாயத்தில் இந்த பூமியின் கடைசி நாட்களில் இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா மதங்களும் சொல்லுகிறது, பரலோகம் உண்டு, நரகம் உண்டு. நல்லவர்கள் பரலோகத்துக்கு போவார்கள், பாவிகள் நரகத்துக்கு போவார்கள். வேதமும் அதுதான் சொல்லுகிறது.
ஆனா வேதத்துல அதற்குரிய தெளிவான வழியை இயேசு சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு வேதத்துல சொல்லுகிறார். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு மெய்யான வழியாக, அவருடைய வார்த்தை மெய்யான வழியாக இருக்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போகணும் அப்படின்னா சபையில கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை அந்த மனுஷன் பெறணும். ஞானஸ்நானம் மதமாற்றத்திற்காய் கொடுக்கப்படாமல் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் நான் செய்த பாவத்தை ஏசப்பா எனக்கு மன்னிங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெறுவானானால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எப்பேரிப்பட்ட பாவம் அவன் செய்திருப்பானானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் சாதாரணமானதல்ல, பாவம் கொடூரமானது. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த பாவத்தினுடைய பலன் சாபம் அந்த மனுஷனையும் தலைமுறையாய் பாதிக்கிறது. நீங்க நினைக்கலாம், சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா சில வியாதி தாத்தாவுக்கு இருந்தது, தகப்பனுக்கு இருந்தது, இப்ப பிள்ளைக்கு இருக்கிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சில வியாதி சாபத்தினால வருகிறது. ஆகவே இயேசு என்றைக்கு என் பாவத்தை மன்னிக்கிறாரோ அன்றைக்கு அந்த தலைமுறையோடு கூட சாபம் அவனை தொடராது. ஆகவே ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு போனோன்னா நீங்க மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறணும். அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன அப்படின்னா அது தேவனுடைய ஆவி. இந்த பூமியில நிறைய பேர் சொல்லுவாங்க பேயி, செத்தவங்க ஆவி, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களுடைய ஆவி. இப்போ வேதத்துல சொல்லிருக்கு பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி சபையில இருக்கிற பாஸ்டருக்கு மட்டுமல்ல, சபைக்கு வரக்கூடிய அவரை வாஞ்சையாய் தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா வல்லமையான ஆவியானவர், வல்லமையான தேவனுடைய ஆவியானவர். அவர் எந்த மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எவ்வளோ பெரிய மந்திரவாதிகள் சேவனை பண்ணினாலும் அவனை ஒரு சேதமும் பண்ண முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரலோகத்துக்கு போனோம்னா மனம் திரும்பணும் பாவத்தில் இருந்து, பரலோகத்துக்கு போனா ஞான ஸ்நானம் எடுக்கணும் பாவ மன்னிப்பு கண்டு, பரலோகத்துக்கு போனோம்னா தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கணும். இப்படியெல்லாம் பெற்று வாழுமே. ஆனால் பூமியினுடைய கடைசி நாட்களில் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில 2 காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்ந்து மரித்து போனானோ அந்த மனுஷனுடைய கல்லறை திறக்கப்பட்டு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்திற்கு கொண்டு போய் விடப்படும். இது நடக்கும். என்ன ஒரு காரியம் நடக்கும்? எந்த மனுஷன் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து ஜீவனோடு இருந்தானோ அவருடைய வருகையில ஒரு நொடி பொழுதுல அவன் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு அந்த ஆத்துமாவும் பரலோகத்துக்கு போகும். பரலோகத்துக்கு போறது இப்படிதான் போக முடியும் என்று மிக தெளிவாய் ஆண்டவர் வேதத்துல சொல்லியிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொன்னார், பூமியின் கடைசி நாட்களிலே நான் வருவேன். இப்போ கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தினுடைய அடையாளம் நிறைய சொல்லி இருக்கிறது. அதுல ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா 2 பேதுரு 3:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு புரிஞ்சிருக்காது. நான் விளக்கி சொல்லுகிறேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துல என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாளிலே வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் அதாவது பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க எல்லாரும் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பூமி வெப்பமயமாகுதுன்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சமா வெப்பமயமாகுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னா 100 டிகிரி வேலை அதிகபட்சமா இருந்தது. இப்போ 108, 110, 115 வரைக்கும் தாண்டி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. கர்த்தருடைய கடைசி நாட்களில வெப்பமயமாகும். பெரிய பெரிய பனிப்பாரெல்லாம் உருக ஆரம்பிக்கிறது. கடல் நீர் மட்டம் உயர ஆரம்பிக்கிறது. இதனால என்ன நடக்கும்? நல்லதுதானே கடல் நீர் மட்டம் உயர்ந்தா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஊர்ல நல்ல மழை பெஞ்சா எல்லா தண்ணியும்
குளத்துல போகும், குளம் மறுகால் போய் கடலுக்கு தான் போகும். இப்போ கடல் நீர் மட்டும் உயர்ந்தா தண்ணி எங்க போகும்? மறுபடியும் ஊருக்குள்ள தான் வரும். பிரச்சனை. அப்போ ஊர்ல தண்ணி வத்தாது, மூழ்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பரப்புகள் மூழ்க ஆரம்பிக்கும். இது கடைசி காலத்துல நடக்குமா? அதே போல சூரியன்ல அடையாளங்கள் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விஞ்ஞானிகள் அதை நிரூபிக்கிறாங்க. வேதம் கட்டுக்கதை அல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. நீங்க பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இந்த அதிகப்படியான வெப்பம், அதனாலதான் நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு சிலருக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள், கண் பாதிப்பு. ஒரு காலத்துல கண் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா 50-60 வயசுல, 50 வயசுக்கு மேலதான் வரும். இப்போ கண் பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் சர்வசாதாரணமா, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சீக்கிரமாய் வந்துருது. 7 வயசுல, 10 வயசுல, 15 வயசுல. இதுக்கு காரணம் என்னன்னா ஓசோன் படலத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சூரியனுக்கு மேல ஒரு யூவி லேயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஃபில்டர் ஆகிதான் அந்த வெளிச்சம், அந்த வெயில் நம்ம மேல வரும். ஆனா எப்பொழுது அது ஓட்ட விழுந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ, சூரியனுடைய கதிர் நம்ம மேல டைரக்டா படுகிறதுனால, ஃபில்டர் ஆகாம படுகிறதுனால தான் சிலருக்கு தோல்வியாதி, எத்தனையோ பேருக்கு தோல்வியாதி இருக்கு, வெளியே சொல்ல முடியல. சரீரத்துல எல்லாம் பயங்கரமான தோல்வியாதி, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது எதனால அப்படின்னா இதனாலதான். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறை 4% இந்த ஓசோன் யூவி லேயர் அப்படியே குறைந்து கொண்டிருக்கிறபடினால் நிறைய பேருக்கு கேன்சர், நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இழந்து கண் பாதிக்கப்படுகிறது, கேன்சர் போன்ற கொள்ளை நோய்கள் வருகிறது. இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். அதே போல கடைசி காலத்தினுடைய அடையாளமாய் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 8 அடையாளங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் வாசித்து முடிக்கிறேன். கடைசி காலத்துல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். இப்போ பயங்கர யுத்தம், எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா 3ஆம் உலக போர் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரவேலும் ஈரானும் தாக்கி கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் இணைந்து தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த போர் பல தேசங்களுக்கு விரிவடைகிறது. அடுத்தால ஒரு பெரும் போர் வருமோ அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு பயந்து கொண்டு நிறைய பேர் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி இது நடந்தே தீர வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரங்கள் நிறைய தேசங்களில நடக்கிறது. அதே போல மத கலவரம், ஜாதி கலவரம், இந்த மாதிரி ஊர் கலவரம் நிறைய இடத்தில் நடக்கிறது. அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல தேசங்களில காசால பயங்கரமான பஞ்சம், ஸ்ரீலங்காவில் பயங்கர பஞ்சம், அநேக இடத்துல இந்தியாவில் சில பின்தங்கின மாநிலங்களில, மாவட்டங்களில, கிராமங்களில பயங்கர பஞ்சம். இப்படி நிறைய தேசங்கள் பஞ்சத்துக்குள்ளாய் போய்கொண்டே இருக்கிறது. அதே போல கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு நோய்கள் இருக்கும்? நமக்கு தெரிஞ்சது காய்ச்சல், தலைவலி, சுகர், பிரஷர், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதி தான். ஆனா ஒரு மருத்துவர் சொல்றாங்க கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அவ்வளோ நோய்கள் இந்த கடைசி காலத்துல இருக்கிறது. அதுல ஒன்றுதான் கொரோனா என்கிற கொள்ளை நோய். முழு உலகத்திற்கும் வந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் சொல்லி இருக்கிறார். அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில வருமா? கிட்டத்தட்ட 2010 இருந்து இதுவரையிலும் 1,52,000 முறைக்கு அதிகமான பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமியில வந்திருக்கிறது. இது எதற்கு அப்படின்னு இயேசு வருகிறார் என்று இந்த அடையாளம் உங்களை எச்சரிக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பனை நேசிக்கிறது இல்லை. ஒரு காலத்துல கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் கூட்டு குடும்பம். ஒரு வீடுன்னு இருந்தா கண்டிப்பா தாத்தா பாட்டி இருப்பாங்க, மாமனார் மாமியார், சித்தப்பா சித்தி, கொழுந்தனார் நாத்தனார், இப்படி ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படிலாம் கிடையாது. நான் உண்டு, என் வீடு உண்டு, அந்த மாதிரி ஒரு சிறு குடும்பம், குறுகின குடும்பம். இனி விரும்பினாலும் அந்த மாதிரி வாழ முடியாத காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். இதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் ஒரு அடையாளம். அதே போல
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், கர்த்தருடைய இந்த வேதம் எல்லா இடங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது இயேசு வருவார் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இயேசு வருகிறார். மனம் திரும்புவோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்போதும் வியாதியோடு பலகீனத்தோடு தேவைகளோடு இருப்பீர்களானால் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்டுல கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் மாறட்டும், பலகீனங்கள் மாறட்டும், சேவன கட்டுகள் குடும்பத்திலிருந்து உடையட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மன அழுத்தங்கள் எல்லாருடைய மனதில் இருந்து மாறட்டும். சாகணுங்கிற எண்ணம் அடிக்கடி சிலருக்குள்ளாய் வருகிறது, கெட்ட சொப்பனம் வருகிறது, நிம்மதியாய் தூங்க முடியல. இந்த மாதிரியான காரியம், தூங்கும்போது ஏதோ ஒரு பொல்லாத ஆவி ஆமேன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி, நெஞ்ச அமுக்கிற மாதிரி, பயங்கரமான போராட்டம், நிம்மதியா வீட்டுல தூங்க முடியல, பயங்கரமான கெட்ட சொப்பனம். இந்த கெட்ட சொப்பனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இந்த தெருவில் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஓடட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே, பிசாசுகள் ஓடட்டும், சேவன கட்டுகள் மாறட்டும். அப்படியே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். முன்பை விட அதிகமான மதிப்பெண்களை பெற தேவன் உதவி செய்வீராக. திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வீடு கட்ட முடியாமல், வீடை பராமரிக்க முடியாமல் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நல்ல வீடு வாசல்களை கட்டி எழுப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே இந்த ஜெபம் நடக்கிற பகுதியில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரர்கள், வாலிப பிள்ளைகளை மனதார நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை இவர்களுக்கு கொடுங்க. சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாத, நிறைவு இம்மையிலும் மறுமையிலும் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஏசப்பாவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதியும். உன்னுடைய வருகைக்கு இந்த கிராமங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் எங்களிடத்துல கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. நான் இன்னும் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இலவசமா அந்த வேதத்தை தர விரும்புகிறோம். நீங்க விரும்பினால் நீங்க வாங்கி கொள்ளலாம். அதை வாசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.